கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:4. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையால நாமமது. வானிலும் புவிலும் வல்லமையால நாமமது. தேடம் நாமமது. துயர் சொல்லி தேடம் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்க நாமமது. பரலோகத்தில் சேர்க்க நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நாகரத்தன் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதனமாய் ஓடி. 2 பேர் ஓடுறாங்க. பேதுரு முன்னாடி ஓடுறாரு, பின்னாடி யோவான் ஓடுறாரு. யோவான் ஸ்பீடா ஓடுறாரு, துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை எடுத்தே வந்து. இன்னைக்கு 2 நபரை பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு வயசு கூட, யோவான் வயசு கம்மி. நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா யோவான் வந்து ரொம்ப வயசானவரை பார்ப்போம். ஏன்னா அவர் பிள்ளைகளே அப்படின்னு. அது கடைசி காலத்துல எழுதுறாரு. அதாவது அவர் 90 வயசாகும்போது எழுதுறாரு. ஆனா இப்ப வந்து யூத். இன்னும் யோவானுக்கு திருமணமே ஆகலன்னு நான் நம்புறேன். ஏன்னா பேதுருக்கு மாமி இருந்துச்சு, யோவானுக்கு மாமி கிடையாது. அப்ப பேதுரு யோவான், பேதுரு முன்னாடி போயிட்டு இருக்காரு, யோவான் பின்னாடி வர்றாரு, ஓவர்டேக் பண்ணிடுறாரு. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோவான் தன்னை எழுதும் பொழுது யோவான் ஆகிய நான் எழுத மாட்டார். வழக்கமா என்ன எழுதுவார்னா, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன் தான் சொல்லுவார். முந்தி கல்லறை நிறுத்தி வந்து இப்ப ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, கல்லறைக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம 2 சீசர்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். பேதுருவை குறித்து தியானிக்க இருக்கிறோம், யோவானை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பேதுருக்கு என்னெல்லாம் ஒரு பிளஸ் மைனஸ், யோவானுக்கு என்ன பிளஸ் அங்க தியானிக்க 2 சீசர்கள். இன்னைக்கு செய்தி யோவான், பேதுரு. முதலாக பேதுருவை குறித்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் பேதுருக்கு கிடைச்சது. அது மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 16வது அதிகாரம் 13 இருந்து வாசிப்போம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தன்னை குறித்து என்ன, எப்பவுமே நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்ட்டு. எனக்கு எப்பவுமே ஒரு பயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை குறித்து மக்கள் தவறாக எதுவும் பேசக்கூடாது. பேசத்தான் செய்வாங்க, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கு அது ஒரு பயத்தோடு இருக்கணும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அப்பொழுது பின்பு 13 வசனம், பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசையத்தில் வந்த பொழுது தம்முடைய சீசர்கள் நோக்கி, சீசர்கள் தான் கேள்வியை கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார்? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, ஜனங்கள் என்னையா சொல்றாங்க? என்னுடைய ஆஸ்பத்திரியில என்னைய வர்றவங்க என்னை ஒரு டாக்டரா பார்ப்பாங்க, போதகரா பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், ஏன்னா யோவான் ஸ்நானகர் இறந்துட்டார், மரித்துட்டார். சிலர் எலியா என்றும். ஏன் எலியானா, எலியா திரும்ப வரணும்னு சொல்லி மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திற்கு அப்ப வந்துட்டார், இந்த எலியா நினைக்கிறாங்க. வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசி ஒருவர்கள். இது இதை பத்தி உங்களை பத்தி அடுத்துட்டு என்ன கேட்கிறான்னா, நீங்க என்ன சொல்றீங்க? மக்கள் சொல்றாங்க ரைட்டு, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பொழுது அவர், நீங்க என்ன? பனாசம் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள தேவனுங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை எல் சாய், எல் தேவன், CHAI ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அவர் அப்ரிஷியேட் தோல்ல தட்டி கொடுக்கிறார். யோனாவின் குமாரனாகிய சிமோனே, நீ பாக்கியவான். இந்த பாக்கியவான்ங்கிறது ரொம்ப 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 ஒரு அழகான டைட்டில். இப்ப நம்ம பாவியா இருந்தோம், அவருடைய ரத்தத்தால் கழுவுறாரு, பிள்ளையா மாத்துறாரு, ஊழியத்தை கொடுக்கிறாரு, அந்த ஊழியத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு அதை ஸ்பெஷலா கொடுக்கிறாரு. அதனாலதான் நீ பாக்கியவான். மற்ற சீசர்லாம் கிடையாது, நீ ஸ்பெசிபிக்கா. பேதருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்கியவான். சொல்றது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லிட்டு இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப பிதா ஒருத்தருக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப பிதாக்கு பேதுருடைய இருதயத்தை பார்க்கிறார். பேதுருடைய இருதயத்தை பார்த்து, பேதுரு இவனுக்கு நான் ஒரு வெளிப்பாடு கொடுப்பேன். என்ன வெளிப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிப்பாடு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொல்றது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்த. பாலகர் இங்க நம்ம பார்க்கிற யோவான், பேதுரு ஒரு பாலகன். பாலகன்னா குழந்தையா? குழந்தை கிடையாது. அதாவது அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது சாதாரண மனிதனை தெரிய மாட்டேன், சிவனுள்ள தேவனுடைய குமாரனை பார்க்கிறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், 2 பேர் ஓடி வர்றாங்க. யோவான் 20வது அதிகாரம் 4 வசனம். பேதுரு முன்னாடி போறாரு. யோவான் அவரோட வயசு கம்மி, ஓவர்டேக் பண்ணிட்டார். ஓவர்டேக் பண்ணி கல்லறைக்கிட்டு வந்துட்டார். இப்ப கல்லறைக்குள்ளேயும் போகல. இந்த வசனத்துல ரெண்டு நபர் தான் ஆவியான எழுதி வச்சிருக்காரு. ஒன்னு பேதுரு, இன்னும் யோவான். பேதுருவுக்கு என்னெல்லாம் ஸ்லாக்கியம், பிளஸ் மைனஸ், நம்ம மைனஸையும் சேர்த்தா பார்க்கணும். யோவானுக்கு என்ன பிளஸ் மைனஸ் என்னால பார்க்க முடியல. நீங்க மைனஸை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, நான் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, பேதுருக்கு கிடைத்த முதல் பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. இந்த வெளிப்பாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா நோ, எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்காது. இந்த வெளிப்பாடு சிலருக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பாரு. குறிப்பாக யாருக்கு அதிகமாக இந்த வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கு தான் அதிக வெளிப்பாடு கொடுத்தார். வரத்துக்குமா எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். வெளிப்படுத்த எபேசியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். அதாவது ஒரு சபை, அதென்ன புறஜாதியார் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் பண்ணின வாக்குத்தத்தம் உடன் பங்காளிகள். என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்னு யூதர்கள், இன்னொன்னு புறஜாதி. நம்மளாம் புறஜாதியார். அப்ப எப்பவுமே அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். புறஜாதியாருக்கும் யூதருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இத நீங்க புரியுறதுக்கு இதை ஒரு கையை வச்சுக்கோங்க. கை வச்சுக்கிட்டு இன்னொரு வசனத்தை காட்டுறேன். அந்த வெளிச்சம் உங்களுக்கு வித்தியாசமான வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டப்படும். பாருங்க, அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரத்துல முதல் வசனம். பல முறை நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வாசிங்க, அது வித்தியாசமா தெரியும். யூதர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகினார்கள். இப்ப இயேசு மரிச்சிட்டாரு,
சபைங்கிற காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஆவியானோட அபிஷேகம் வந்துருச்சு, அருள்மாறி போகிறாரு, இப்ப சபை பெருசாயிட்டு இருக்குது. அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமா நடத்துவது எபிரேயருக்கு விரோதமாக முடிவிட்டார். இதுல என்ன நீங்க பாக்குறீங்கன்னா, ரெண்டு கூட்டத்தை நீங்க பாக்குறோம். ஒரு கூட்டம் எபிரேயர் யூதர்கள், இன்னொரு கூட்டம் எதுனா கிரேக்கர்கள். இப்ப சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. இது ரெண்டு காஸ்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனாலதான் கிரேக்கர்கள்ங்கிறது புறஜாதியார். இப்ப ஆண்டவர் எல்லாரையும் ஒன்னா கொண்டுட்டாரு, சபைக்குள்ள கொண்டாட்டார். சபைக்குள்ள வந்து பிரிவினை, இந்த பிரிவினை தான் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக சபைகள்ல, எங்க ஆலயத்துல மார்க்கு சபை அப்படின்னு இருக்கு, அங்க ஒரு சில ஜாதிக்காரர்கள் பார்க்கலாம். எங்க மெயின் சபையில ஒரு சில ஜாதி இருப்பாங்க. அவங்க ரொம்ப என்ன பர்டிகுலரா இருக்காங்கன்னா, எங்களுக்கு பாஸ்டர் எங்க ஜாதியில தான் வரணும். எங்க அப்பா என்ன ஜாதி தான் அப்படி அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. வேற காஸ்ட்ல இருந்து வந்தா அவங்க ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுவும் பிஷப் எல்லாம் பாத்தீங்கன்னா பாப்பாரு, நீங்க மோசமா இருந்தாருன்னா ஒரு மோசமான காஸ்ட்ல இருந்து ஒருத்தர் தூக்கி போட்டுருவாரு. அது நமக்கு தேவையில்லை. இப்ப இந்த ரெண்டையும் ஆண்டவர் ஒன்னா இணைக்கிறார். அத ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 3வது அது என்னவெனில், உங்களுக்கு எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபை ஐயா எனக்கு கிடைச்சது சாதாரண ஏன் அப்படியே கேட்டீங்கன்னா, ரெண்டும் சேரவே முடியாது. புறஜாதியாரும் யூதரும் சேரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேப்ப உடன் சுதந்திரங்களும் ஒரே சரீரத்துக்குள் அவர்களாமல் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்திற்கு உடன் பங்காளினா யூதர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ புறஜாத நமக்கு. இதை குறித்து இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு, பவுலுக்கு வேற வெளிப்பாடு. இதை குறித்து நம் இருக்கு. அதை நீங்கள் வாசிக்கலே கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டா இருக்கிற அறிவை அறிந்துக்கலாம். இவருக்கு பயங்கரமான வெளிப்பாடு கொடுத்திருக்காருங்க. அத ரொம்ப லேசான வெளிப்பாடு கிடையாது. இதை மற்றவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. இதை குறித்து யாரே ஆச்சரியப்படுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 16 வசனத்துல பாருங்க, 15. மேலும் 2 பேதுரு 3:15 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுகிறோம். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதினான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்களை சில காரியங்களை அறிவதற்கு அரிதா இருக்கிறது. பேதுரு சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குதியா, யாராலையும் புரியாது. அந்த அளவு ஒரு ஞானம், அநாதி ஞானத்துல பவுல் எழுதுகிறார். சரி, இது ஒரு வெளிப்பாடுங்கிற ஒரு ஆசீர்வாதம் பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்தார். சரி, அடுத்து இவர் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆண்டவர் வைத்திருந்தார். நீங்க ஏற்கனவே இந்த க்ளோஸ் சர்க்கிள் வைத்தது யாரை வைத்தார்னா இந்த பேதுரு அதுக்குள்ள வச்சிருந்தார். வாசிப்போமா? மத்தேயு 17வது அதிகாரத்துல வந்தாச்சு. 4 வசனம் பேசுறதுதான் பேசுறாரு. யோவான் பேச மாட்டேங்கிறாரு, யாக்கோபு பேச மாட்டேங்கிறாரு. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் அப்படிங்கிறார். பேசுறது பேதுரு தான். அவருக்கு ஒரு முந்திரி கொட்டைன்னு அவர் பேர் கொடுப்பாங்க. பேசுவார். பேசுறதுக்கு காரணம் அவருக்கு இருக்கிற ஒரு வாஞ்சி. எப்பவுமே ஒரு சிலர்லாம் சுரேஷ் ராமச்சந்திரன் மெசேஜ் கொடுக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் சொல்லுவார், நான் ஒரு செத்த சரீரத்திட்ட பேசுறேன் நீங்க நினைச்சிடாதீங்க, உயிருள்ள. அப்ப நீங்க உயிருள்ளதுன்னா உங்க முகத்துல எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஆமேன்னு சொல்லணும், அல்லேலியா சொல்லணும். அப்படிலாம் சொன்னீங்கன்னா செய்தி கொடுக்குற எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த சிலாக்கியம் கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் இங்கதான் இருக்கிறீங்களா, விட்டுட்டு போயிட்டீங்களான்னு தெரியாது. ஏதோ உங்க பேர் வந்துருது, நீங்க இருக்கீங்கன்னா ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். சரி, அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மறுரூபமலையில பேசுறது பேதுரு தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நம்ம இங்கே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறாரு. இப்ப பேதுருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சரி, லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்துல 22, 31 ஒரு பிரச்சனை வரப்போகுது.
பிரச்சனை வரப்போது ஆண்டவர் தெளிவாக பேதுருக்கு சொல்லுகிறார். ஆனா இப்ப பேதுருடைய மாம்சம் தான் ஹை லெவல்ல இருக்கு. வாசிப்போமா? பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுவர்களை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உங்களை உன்னையில ஆரம்பிச்சு உங்களையில முடிக்கிறாங்க. சீமோன்ட்ட பேசுறாரு. ஆனாலும் இது சீமோனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதனை வரும். சோதனையில நம்ம நிலைத்து நிற்கணும்னா கிருபைக்காக கெஞ்சல். ஆனா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொல்ல 32, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை சிறப்படுத்துவார். இந்த சகோதரரை ஸ்திரப்படுத்துகிற ஆசீர்வாதம் பேதுருக்கு தான் கொடுத்தார், யோவான் கொடுத்தார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சபை ஆரம்பிச்சிருச்சு. சபை ஆரம்பிச்ச உடனே அங்க பரிசுத்தாவினர் இறங்கி வர்றாரு. பரிசுத்தாவினர் இறங்கி வரும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, இதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறாங்கய்யா, தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுற கூட்டத்தை நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா எழுந்து நிக்கிறது 2:14 பேதுரு எழுந்து நிற்கிறாங்க. பேதுரு படிப்பறிவு இல்லாதவர். ஆனா ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார், விசேஷமாக தெரிந்து கொள்கிறார். அதனாலதான் அவர் ஆண்டவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட் சர்க்கிள். அப்பொழுது பேதுரு 11 பேரோடு நின்று அவரை நோக்கி, யூதர்களே, பயப்படக்கூடாது, பயப்படாம யூதர்களேங்கிறாரு. எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, ஜனங்களே, நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்வீர்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. நீங்கள் நினைக்கிறது இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடுது 3ஆம் வேளையா இருக்குது. தீர்க்கதரிசி யோவேல் நான் நடந்த. அப்ப இவர் படிப்பறிவு இல்லாதவர். அந்த படிப்பறிவு இல்லாதவர் ரெஃபர் பண்றார். என்ன ரெஃபர் பண்றார்? யோவேல் சொன்னது நிறைவேறப்பா. பேதுருக்கு ஆண்டவர் விசேஷமான பரலோக தரிசனத்தை கொடுக்கிறாரு, வெளிப்பாடு கொடுக்கிறாரு, தைரியத்தை கொடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம பல பாஸ்டெல்லாம் மறந்துடணும். அந்த 3 மருதை விட்டுருவோம் நம்ம. ஆனா இருக்கிற பிளஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், மைனஸையும் பார்ப்போம், இல்லைன்னு நான் சொல்லல. பாருங்க, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13. பேதுருவும் யோவான். பேதுருவும் யோவான். பேதுரு தான் ரொம்ப பேசுறாரு, அவர் தான் பிரசங்கம் பண்றாரு. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று படிப்பறிவு இல்லாத பேர் அறிந்து அப்படின்னாலே ஆச்சரியப்பட்டு. ஆண்டவர் படிப்பு ரொம்ப தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கேன். பைபிள் காலேஜில் டாப்பர் தான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். ஒரு ஆலயத்தில் அவரை செய்தி சொல்ல கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஒரு பேப்பரில் அன்னைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை எடுத்துட்டு அப்படிதான் நடந்து வர, அப்படி ஸ்டைலாக அப்படி நடந்து போறாரு. புல்பிட்டுக்கு போறாரு. போய் நின்றுக்கிட்டு அந்த பேப்பரை விரிச்சுக்கிறாரு. எங்கிருந்தோ ஒரு காற்று வந்துச்சு. நேற்று நான் சொன்ன காற்று எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. சுழல் காற்று, புயல் கேட்டீங்களான்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சொல்லியிருக்கேன். அந்த காத்து இந்த பேப்பரை அடிச்சு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இப்ப பேப்பர் இல்ல. அடுத்து அவருக்கு சொல்ல தெரியல. தாத்தா தாங்கிறாரு, தீங்கிறாரு, தூங்குறாரு. அப்படியே முடியலையா இறங்கி வர்றாரு. வயசான அம்மா சொல்லிச்சு. வரும்போது தலை குனிஞ்சு வர்றாரு. அந்த அம்மா சொல்லுது, தம்பி, நீ போகும்போது இப்படி தலை குனிந்து போயிருந்தேன்னா வரும்போது ஒரு தலை நீ கெத்தா போன தலை குனிஞ்சிட்டு வந்துச்சு. இதுதாங்க ஆவியானவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் தான். நம்ம பயத்தோடு, ஐயோ நடுக்கத்தோடு நம்ம புல்பெட்டில் ஏறினா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதுக்கு நானும் என் மகனும் பேசிட்டு இருக்கும்போது என் மகன் சொல்றா, அப்பா செய்தி கொடுக்கறதுக்கு புல்பெட்டில் ஏறும்போது ஒரு 10% தாப்பா சந்தோஷம் இருக்கும். ஐயோ நம்மளும் புல்பெட்டில் ஏறி முன்னாடி நிக்கிறோமேட்டு. அந்த மீதி 90% பயம் இருக்கும். ஐயோ என்னை குறித்து என்ன சொல்ல போகிறோம், அதை வெளிப்படுத்தணுமே, ஒரு செகண்ட் கூட வீணாக்கக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடு தான்ப்பா நான் புல்பெட்டில் ஏற்றி நிற்பேன்னு சொன்னேன். இந்த மாதத்துல கடைசி 2 செய்தி என் மகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஃபர்ஸ்ட், செகண்ட். வழக்கமா ஒரு செய்தி கொடுப்பாரு ஆண்டவர். நான் சொல்லும்போது எப்ப நம்ம 2 பேசணுமா, அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமா கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கலாம், அதனால 2 தான் சொல்லி சரி ரைட். அப்ப இது அடுத்து சீமோன்ற ஒரு பிரச்சனை. அடுத்து பாருங்க, யோவான் 21வது அதிகாரம்
15வது வசனத்துல இப்ப உயிர் தெளிந்த இயேசு அவர் பார்க்கிறார். பார்த்து பேதுருட்ட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கொடுக்கிறார், ஒரு பெரிய பொறுப்பை கையில கொடுக்கிறார். அதை பார்ப்போம். 15 யோவான் 21:15 உயிர் தெளிந்த இயேசு சந்திச்சு என்ன பொறுப்பை கொடுக்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனா பழைய பேரை சொல்றாரு, யோனாங்கிறது பழைய பேர். இவர்களிலும் அதிகமான, இவர்களிலும் கொஞ்சம் நீங்க பார்த்து இவைகளும் பாருங்க. இவைகள் என்னன்னா போட்டு, வலை, மீன். என்ன சொல்ற, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படி கிளம்பி போறாரு. நீ பின்னாடி எல்லா டிக்கெட்டும் வருது. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உடனே மனுஷர்கள் பிடிக்கிறதா ஆக்குனே, திரும்ப எங்க போயிட்ட மீன் பிடிக்க. அந்த போட்டு அந்த தொழில ஒண்ணு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குது, நான் சொல்றது புரியுமான தெரியல. நான் ஒரு தொழில இருக்கிறேன், எனக்கு ஓபி பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போனா நிறைய பேஷண்ட் இருப்பாங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. நான் எல்லாரும் பார்க்கத்தான் ஒவ்வொரு பேஷண்டே பார்த்து அனுப்பிட்டு இருப்பேன். ஒரு ஜோக் அடிப்பேன், பேசுவேன். என்ன ஒரு ஜோக்குங்கிற நான் சொல்றேன். இந்த சுகர் பேஷண்ட்லாம் வருவாங்க, சார் இது போகுமா சார் என்னை விட்டுன்ட்டு. நான் சொல்லுவேன், உன் பொண்டாட்டி உன்னைய விட்டு போனாலும் போகலாம், போவாங்களாம், அவசரம் போயிருவா சார், ஆனா இது போகாது. இதை காட்டணும் எல்லாரும் சிரிப்பாங்க. அதாவது இது ஒரு லைவ்லியா தான் நான் என்னுடைய தொழிலை நான் செய்வேன். இப்ப பேதருக்கும் தொழில் மேல ஒரு ஆசை இருந்திருக்கும். இயேசு இறந்துட்டாரு, மனைவி சொல்லியிருப்பா, எப்பா இனியாவது சம்பாதிக்க போ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளை பார்க்கலாம், போட்டு, வாழை, என்னை நீ என்னிடத்துல அன்பா இருக்காயா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் உண்மை நேசிக்கிறேன். தமிழ்ல தான் 2 வார்த்தைகள் வித்தியாசமான வார்த்தை. இங்கிலீஷ்ல லவ்னு ஒரே வார்த்தை வந்துச்சு. இது அன்புங்கிறது அகாபே. அகாபேங்கிறது கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு அன்பு, அதாவது அன்கண்டிஷன் லவ். எந்த ஒரு கண்டிஷன் இல்லாத லவ் தான் அகாபே. அதாவது நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம அநேக நேரங்கள் சில தவறுக்கு போயிடுவோம், ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு ஆண்டவருடைய அன்பை குறைக்க மாட்டோம். நமக்கு அது மாறிடும். ஒரு சிலர்லாம் பார்த்தா நமக்கு நேசிக்க தோணாது, அவங்க செய்த தவறு தான் நம்ம கண்கள் முன்னாடி இருக்கும். ஆனா இது அகாபே அன்பு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் உண்மை நேசிக்கிறேன். அந்த நேசிக்கிறது பிலோனா மாமிச அன்பு. பிலோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு காமத்தோடு அடிப்படையில் இருக்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு வேற, ஆண்டோடைய அன்பு வேற. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அந்த பிலோ அன்புல என்னை நேசிக்கிறாய, நேசிக்க அவ்வளவுதான் என்னால முடியுங்கிறாரு. அடுத்து பாருங்க, என்ன சொல்றாருன்னா, அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டி நான் புதுசா ரட்சிக்கப்பட்டதான் ஆட்டுக்குட்டி. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஆட்டுக்குட்டியிலேயே என்னால பார்க்க முடியல. ஆரோக்கியராஜ் இருக்காரு, செல்வி டீச்சர் இருக்காங்க, நம்ம மரியாள் இருக்கா, எல்லாருமே போதகர்களுக்காக வந்தாங்க. ஆட்டுக்குட்டியில காணும், எல்லாம் ஆடுகளாக தான் இருக்குது. சரி, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பேன். அந்த ஆட்டுக்குட்டிக்கு தேவையான ஆகாரத்தை அந்த ஆடு மேய்ப்பனுக்கு தெரியும். 16 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இடத்துல அன்பா இருக்க. சே பிலோ அன்பு இல்ல, அகாபே அன்பு இருக்காப்பா என் மேல கேட்கிறாரு. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறேன், நீர் அறிவது. நேசிக்கிறேன், அதாவது என்கிட்ட இருக்கிறது பிலோ லவ் தான் இருக்கு, அகாபே அன்பு கிடையாது ஆண்டவரேங்கிறாரு. உடனே அவர் என் ஆடுகளை மேய்ப்பாங்க. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு நீ ரெடியா? ஆடுகள் வரும்பொழுது மேய்க்கிறதுக்கு நீ ரெடியா அப்படிங்கிறாரு. 17 பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய ஸ்டாண்டர்டை இறக்கிறவங்களுக்கு காட்டுறாரு. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அன்பா இருக்காயா? அப்பா அகாபே அன்பெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன், இல்ல, அட்லீஸ்ட் இதான் சரியா, நீ நேசிக்கிறாயா? எனக்கு அந்த பிலோ அன்பவாது கொடுப்பே அப்பா. இப்படி ஆண்டவர் தன்னை இறக்கிறார், அவர் ஸ்டாண்டர்டை இறக்கிறார். 3ஆம் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாற்றையும் இருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மரணத்தை குறித்து சொல்றார். பேதுருடைய மரணத்தை, நீ இள வயதுல இருக்கும்போது நீயே உன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் டவுசர் போட்டிருக்கேன், லுங்கி கிடையாது, லுங்கி எல்லாம் நிப்பாட்டியாச்சு.
ஆனா அந்த லுங்கி கட்டுறவங்களுக்கு அந்த லுங்கி அப்படி வச்சு இப்படி கட்டணும். வேஷ்டி கட்டுறவங்க அந்த வேஷ்டியை கட்டணும். அதுக்கு 2 கை பவரா இருக்கும். இப்போ எங்கால ஒரு வயசான ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அவர் லுங்கி அவுத்திருந்தா அவன் மனைவி அவசரத்தோட கையை பிடிப்பாங்க. இந்த பிள்ளைகள்லாம் அவங்க விடுங்க பாட்டு நான் கேட்டேன் அதை கட்டி விட்டாங்க. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே நீ உன் கையை நீட்டுவாய், சிலுவையில உன் கையை நீட்டுவாய். நீ உன் மரணம் சிலுவையின் மரத்தில் இருக்கு. இவ்விதமாக பார்த்தோம். இவ்விதமான மரணத்தினாலே ஆண்டவர் பேதுருக்கு ஊழியத்தையும் சொல்லிட்டாரு, மரணத்தையும் சொல்லிட்டாரு. முதிர் வயது சீக்கிரமா நீ சாக மாட்டப்பா, வயசாயிதான் சாவ. மரணத்தினாலே அவன் தேவனை மயப்பு. இப்படி ஒரு காட்டிட்டு ஆண்டவர் ஒரு இதெல்லாம் பெரிய பிளஸ் பிளஸ் ஆண்டவர் காட்டிக்கிட்டார். அடுத்து மைனஸ் எங்கே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மைனஸ் எங்கே வருது வாசிப்போமா? அப்போஸ்தலர் எடுத்துக்கணும். இப்ப பேதுருக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை காட்டப் போகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 10வது அதிகாரம் 10 அப்போஸ்தலர் 10:10. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு துப்பாக்கி இறங்குது, அதுல எல்லா ஊரும் பிராணி எல்லாம் இருக்குது. அந்த அடித்து பூசிங்கிறார். அப்படியெல்லாம் ஆண்டவரே அப்படிங்கிறார். அது என்னன்னா, இப்ப அவனை அனுப்ப போறது புறஜாதியாட்ட அனுப்ப போறப்பா. நீ அங்க வந்து என்ன சொல்லக்கூடாது, இவன் யூதன், இவன்ட்ட நான் சாப்பிடுவேன், புறஜாதியில சாப்பிட மாட்டேன்னு நீ மாய்மால பண்ணக்கூடாதுங்கிறது. அதை நீங்க புரியுறதுக்கு 28 அவர்களோடு நோக்கி அந்நிய ஜாதிகளோடு கலந்து போக்குவரத்தா போறது யூதனுக்கு. எந்த மனுஷனையும் தீட்டு வந்து நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை காரணம். ஆனாலும் அப்படி பேசிக் கேரக்டர் மாறவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுல் டைரக்டா திட்டுறாரு பாருங்க. கலாத்தியர்ல பேதுரு மாய்மாலம் பண்ணினார் அப்படிங்கிறார் பாருங்க. 2வது அதிகாரம் 13 பாருங்க. பேதுரு ஊழியத்தை பண்ணாரு, ஆனா பேசிக்கா அவருடைய ரத்தத்துக்குள்ள யூதன்கிறது அந்த வெறி குறையவில்லை. கலாத்தியர் 2வது அதிகாரம் 12. எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் இப்புறஜாதியாரத்தை சாப்பிட்டான். அவன் வந்த பொழுது விருத்த செல்வது பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதர்களும் அவனோட கூட மாய்மாடினார். இதனால பவுலும் இழுகொண்டு போனார். இது பேதுரு பாருங்க. 14 பேதுரு அந்தியா வரும்போது அவன் மேல் நான் குற்றம் சொல்றேன் முகமுகம். பேதுரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருந்தார். பவுல் அப்ப கிடையாது, பயங்கரமான மோசம். ஆனாலும் டைரக்ட் ஆன்சர் திட்டுறாரு. இப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு டவுன். சரி, இப்ப நம்ம ஷார்ட்டா யோவானை பார்க்க போறோம். யோவானுக்கு என்ன ஸ்பெஷல் கிஃப்ட்? இப்ப பிரசங்கம் பண்றது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு வித்தியாசமான கிஃப்ட். யாருமே திரும்ப இந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நீங்க ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி பத்திரம் கிடைக்கும். ஒரு சட்டம் வாங்கி அதே மாதிரி பேனா அதே மாதிரி கிடைக்கும். ஆனா இந்த ஒரு கிஃப்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. அது என்ன பார்ப்போமா? யோவான் 19வது அதிகாரம் 26. அப்பொழுது இயேசு தன் தாயையும் அருகே இருந்த அன்பா இருந்த சீசனையும் கண்டு, இதோ தாயை நோக்கி, ஸ்திரியே இதோ உன் மகன். அது முதல் அவன் உன் தாய் ஏற்றுக்கொண்டான். அப்ப உலகத்திலேயே ரீப்ளேஸ் டூப்ளிகேட் ஒரு கிஃப்ட் இல்லாதபடி அப்படிப்பட்ட விசேஷமான கிஃப்டை யாரு கொடுக்கிறாரு? யோவான். வேற யாரையும் கிட்ட மாத்திரமில்ல, இன்னொரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் வெரி வெரி ஸ்பெஷல், யாருக்குமே கிடைக்காத கிஃப்ட். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 9வது பத்மு தீவுங்கிற தீவுல தூக்கி போட்டாங்க. இதே சோகமா இருக்க. ஏன்னா இங்க பாருங்க 10வது கர்த்தருடைய நாள் ஆவிக்குள்ள. கர்த்தருடைய நாள்ங்கிறது என்னன்னா சண்டே. உங்களுக்கு நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரே சோகமா இருக்காரு. ஏன் ஒரே சோகமா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி இருக்காரு? தனியா இருக்காரு. அப்படி இருக்கிற பேதுருக்கு யோவானுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாக ஒரு எக்காலம் போன்ற ஒரு பிரதான சத்தத்தை கேட்டேன். அது நான் ஆல்பா ஒமேகா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை டைரக்டா வெளிப்படுத்திட்டார். இப்ப யோவான் பேதுருக்கு நிறைய பிளஸ் பார்த்தோம். யோவானுக்கு அதை விட பெரிய பிளஸ். இந்த பிளஸ்ல ஆண்டவர் தன்னை டைரக்டா காட்டுகிறார். காட்டி
என்னெல்லாம் காட்டுறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 வசனத்தை வாசிக்கிறோம். இதுதான் திறவுகள் வசனம். 1:19 வெளிப்படுத்துதல். நீ கண்டவைகள் பாஸ்ட், என்னெல்லாம் நீ பார்த்த அதன் எழுது. இருக்கிறவர்கள் சபை காலத்தை பார்க்கணும். இவைகளுக்கு பின் நடக்குது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், புதிய வானம் புதிய பூமி, எல்லாத்தையும் காட்டிடுறாரு. இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை கொடுக்கிறார். வசனத்தை வாசிச்சு நம்ம செய்தி முடிக்க இருக்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, பேதுருவை பார்க்க முந்தின சீசன் துரிதமாக ஒரு ஸ்பீடா ஓடுறாரு. யோவான் யங், பேதுரு கொஞ்சம் வயசாயிருந்தார். ஏன் பேதுரு வயசானா, அவர் மாமி இருக்கு, கல்யாணம் ஆனவர் அவரு. ஆனா பேதுரு வயசானவர். யோவான் யங் மேன் ஸ்பீடா அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். ஓவர்டேக் பண்ணி கல்லறை இடத்திலே வந்து இப்ப கல்லறைக்கு வந்தாச்சு. இது நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபித்து முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 2 சீசனை குறித்து அவருடைய பிளஸ் மைனஸை தியானிக்க நீர் பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. நாங்கள் அந்த இடத்துல எங்களை வாய்த்து பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதி என்பதை நீர் அறிவீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.